குருக்களாக திருநிலைப்படுத்தப்பட இருக்கின்றார்கள். இந்த சபையிலே ஏற்கனவே இவர்கள் தங்களை இணைத்திருக்கிறார்கள். தங்களுடைய நித்திய வார்த்தைப்பாடு வழியாக சேசு சபையினுடைய முழு உறுப்பினராக முழு அங்கத்தினராக மாறிய இவர்கள் இன்று குருவாக திருநிலைப்படுத்தப்பட இருக்கின்றார்கள். அந்த நிலையில் சேசு சபையானது மகிழ்கின்றது, திருச்சபை மகிழ்கின்றது. சேசு சபையின் வழியாக புனித இஞ்ஞாசியாரினுடைய வழிகாட்டுதலின் வழியாக கத்தோலிக்க திரு அவைக்கு இவர்கள் தங்களையே அர்ப்பணிக்க இருக்கின்றார்கள். இந்த நிலையில் இந்த 6 பேரையும் நான் மனதார வாழ்த்துகின்றேன். இவர்களுக்கு குருப்பட்டம் கொடுக்கக்கூடிய நிலையை கடவுள் கொடுத்ததற்கு நன்றி கூறுகின்றேன். ஆம், இவர்கள் இன்று குருவாக திருநிலைப்படுத்தப்பட இருக்கின்றார்கள். ஏற்கனவே இவர்கள் துறவரத்தார்கள். துறவரத்தார் என்று சொல்லுகின்ற போது என்று கடவுளுக்கு தங்களையே முழுமையாக அந்த நற்செய்தியின் மதிப்பீட்டுக்கு ஏற்றபடி வாழுவேன் என்று தங்களுடைய வாழ்க்கையை கடவுளுக்கு அர்ப்பணித்து முழுமையாக கடவுளுக்கு அர்ப்பணித்திருக்கின்றார்கள். தங்களுடைய கீழ்ப்படிதல், ஏழ்மை, கற்பு, கீழ்ப்படிதல் ஆகிய 3 பெறுவதன் வழியாக அந்த குருகுல குடும்பத்திற்குள் நுழைகிறார்கள். எனவே திருச்சபையின் பெயரால் நான் அவர்களை வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். அவர்களுக்காக கடவுளுக்கு நன்றி கூறுகின்றேன். இதற்காக பல பயிற்சிகளை பெற்றிருக்கின்றார்கள். வரும்போது நம்ம ப்ரொவின்ஷியல் சாமி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இந்த விழா எப்படி இருக்க வேண்டும், எவ்வளவு மேடை போட்டு எவ்வளவு அருள் தந்தையர்களாம் புடைசூழ இறை மக்களெல்லாம் சேர்ந்து வந்து நாம் எவ்வளவு சிறப்பாக கொண்டாட வேண்டும். ஆனால் கொரோனாவானது நம்முடைய சமூக வாழ்வை பாதித்திருக்கின்ற இந்த கொரோனா நம்முடைய விழா கொண்டாட்டத்தினுடைய அமைப்பையும் மாற்றியிருக்கின்றது. எளிமையாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள். நான் நினைத்து பார்த்தேன், இயேசு பணியை ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பித்தார்? பொது பணியை ஆரம்பிக்கின்ற போது யாருக்கும் தெரியாமல் அவர் பாலைவனத்திற்கு சென்றார். 40 நாட்கள் தியானம் செய்தார். யாருக்கு? ஏன் திருமுழுக்கு யோவானுக்கே அவர் யார் என்று தெரியாமல் இருக்கின்ற போதே அவரிடமிருந்து திருமுழுக்கு பெற்றார். யாருக்கும் தெரியாமல் அந்த ஒரு சில யூத அறிஞர்கள் கூடியிருந்த அந்த ஜெபக்கூடத்திற்கு சென்று நற்செய்தியை திறந்து இறைவனின் ஆவி என் மேலே, ஏனெனில் என்னை அபிஷேகம் செய்துள்ளார் என்று அறிவித்துவிட்டு நான் தான் என்னை அபிஷேகம் செய்துள்ளார், நான் தான் மீட்பர் என்று அறிவித்தார். அதுபோல இவர்களும் எளிமையாக எந்த தடபுடலும் இல்லாமல் தனிமையாக வந்து, அதுவும் அவங்களுடைய பெற்றோரோடு மட்டும் வந்து அவருடைய சபை தலைவர்கள் இணைந்திருக்க இன்று வந்து குருப்பட்டத்தை பெறுகின்றார்கள். இவர்கள் தனிமையாக குருப்பட்டம் பெற்றாலும் இயேசு யாருக்கும் தெரியாமல் தனிமையாக அவர் தனது பணியை ஆரம்பித்தார். இன்று இவர்கள் பணியை ஆரம்பிக்கின்றார்கள். ஆரம்பித்த பணியானது மக்களுடைய மத்தியில் தான் இருந்தது. அதற்கப்புறம் எப்போதுமே மக்களுடைய மத்தியில் இருந்தார். இவர்களும் இன்று ஒரு ஏறக்குறைய ஒரு சிலர்களுடன் இவர்கள் இணைந்திருந்தாலும் குருப்பட்டம் பெற்ற பிறகு இவர்கள் தனியாக வாழப்போவதில்லை, மக்களுடைய மத்தியில்தான் வாழ இருக்கின்றார்கள். அதுவும் குறிப்பாக அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள் நலிந்தோரின் நற்செய்தியாக. நலிந்தோருக்கு, இந்த சமூகத்திலே ஒதுக்கி வைக்கப்பட்டவர்களுக்கு, இந்த சமூகத்திலே ஒதுக்கி வைக்கப்பட்டவர்களுக்கு நற்செய்தியாக அவர்களுக்கு வாழ்வு கொடுக்க நாங்கள் செல்கிறோம் என்று தைரியத்தோடு செல்கின்றார்கள். அவர்கள் இன்று இறை வார்த்தையை தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள். எந்த இறை வார்த்தையை தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள்? இறைவாக்கினர் ஏசாயா புத்தகத்தில் வருகின்ற சஃபரிங் செர்வெண்ட் என்று சொல்லக்கூடிய துன்புறும் ஊழியனின் 3 கவிதைகளில் ஒன்றான முதல் கவிதையை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். பொதுவாக குருத்துவ நிகழ்வுகளில் இந்த நிகழ்வு யாருமே எடுக்க மாட்டார்கள், ஆனால் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். ஏனெனில் அவர்கள் அவருடைய பணியில் தெளிவாக இருக்கின்றார்கள். நலிந்தவர்களுக்கு, காயப்பட்டவர்களுக்கு, சமூகத்தில் ஓரம் தள்ளி வைக்கப்பட்டவர்களுக்கு, சமூகத்தில் வாழ்வே இல்லை என்று நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு நாங்கள் கிறிஸ்துதான் வாழ்வு என்று அறிவிக்க செல்லுகிறோம் என்று துணிந்து சொல்லுகிறார்கள். அடுத்து அப்படி செல்லும் பொழுது வாழ்வு சுகமாக இருக்காது. எல்லாம் நினைத்தது போல் நடந்து விடாது. கஷ்டம் இருக்கும், நஷ்டம் இருக்கும், பிரச்சனைகள் வரும். அதற்குத்தான் ஆறுதலாக பேதுருவுடைய வார்த்தையை அவர்கள் கேட்கிறார்கள். அன்பு மக்களே, நீங்கள் கிறிஸ்துவ வாழ்வை முழுமையாக வாழ முயற்சி எடுக்கின்ற போது உங்களுக்கு துன்பம் வரும். கிறிஸ்துவ வாழ்க்கையை ஏதோ ஒன்று எப்படி வாழலாம் என்றால் பிரச்சனை கிடையாது. முழுமையாக ஏற்று கிறிஸ்துவ வாழ்க்கையை முறையாக வாழ விரும்பும் பொழுது உங்களுக்கு துன்பம் வரும். துன்பத்தை கண்டு துவண்டு விடாதீர்கள். இயேசு, துன்பப்பட்ட இயேசு, சிலுவை சுமந்த இயேசு நம்மோடு இருக்கிறார். அவர் உயிர்த்து விட்டார்.
அந்த துன்பத்தின் வழியாகத்தான் உயிர்ப்பு என்ற நிலையில் இருக்கின்ற போது உங்களுடைய துன்பங்களின் வழியாகத்தான் மீட்பு உண்டு, துன்பம் உங்களை ஒன்றும் செய்துவிட முடியாது என்று பேதுருவுடைய வார்த்தையை உள்வாங்கி இன்று இவர்கள் எதற்கும் எந்த செயலும் செய்வதற்கு தங்களை அர்ப்பணிக்க தயாராக இருக்கின்றார்கள். இந்த இலக்கு யாரை நோக்கி செல்லுகின்றது, இவருடைய பணி யாரை நோக்கி செல்லுகிறது என்று பார்க்கின்ற போது லூக்கா நற்செய்தியிலிருந்து அவர் எடுத்திருக்கின்றார்கள். என்னுடைய அயலானுக்கு எனது பணி, எனது அயலானுக்கு எனது பணி. அந்த அயலான் யார்? அது யாராக இருந்தாலும் சரி, ஒதுக்கப்பட்டவர்கள், அடிபட்டு கிடப்பவர்கள், யாராலும் கண்டுகொள்ளப்படாத மக்கள், அவர்கள் என் அயலான், அவர்கள்தான் எனது பணியின் தளம், அவர்களுக்குத்தான் பணிபுரிய வருகிறேன் என்று மார்தட்டி கொண்டு இவர்கள் பணிக்கு வருகிறார்கள். எனவே நான் அவர்களை பாராட்டுகின்றேன். இயேசுவினுடைய வார்த்தையை ஏற்று இயேசுவின் பிரதிநிதியாக இயேசுவினால் அருள் செய்யப்பட்டு இயேசு இன்றும் உயிரோடு இருக்கிறார், உயிர்த்த கிறிஸ்து நம்முடைய மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை தங்களுடைய பணியின் வழியாக காட்ட வருகின்றார்கள். எனவே இவர்களை பாராட்டுகின்றேன். இத்தகைய நல்ல இளைஞர்களை சபைக்கும் திருச்சபைக்கும் அளித்த பெற்றோர்களை பாராட்டுகின்றேன். அழகாக உருவாக்கி இன்று மகிழ்ச்சியோடு வீற்றிருக்கும் சபை தலைவர்களை நான் பாராட்டுகின்றேன். இந்த இளம் உள்ளங்கள் அர்ப்பணிக்கின்ற அர்ப்பண வாழ்வானது என்றும் இறைவன் விரும்புகின்ற அந்த நற்செய்தியை உள்வாங்கி அந்த இறைவனுக்கு விரும்புகின்ற அந்த அன்பையும் பகிர்வையும் பிறரோடு கொடுத்து, இதோ ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், இறையாட்சி நம்முடைய மத்தியில் இருக்கிறது என்பதை காட்ட வருகிற இவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். இவர்கள் பெற்றிருப்பது என்பது என்ன? கடவுளுடைய கொடை. அழைப்பு என்பது கடவுளிடமிருந்து வருகிறது. யாருமே யாருடைய அழைப்பும் தேர்ந்து கொள்வதில்லை. அழைப்பு எப்போதுமே கடவுளிடமிருந்து வருகிறது. அது ஒரு கொடையாக இருக்கின்றது. யாருமே போய் நான் குருவாக மாறுவதற்கு எனக்கு தகுதி இருக்கிறது, நான் குருவாக ஆக வேண்டும் என்று யாருமே சொல்ல முடியாது. அது கடவுளுடைய கொடையாக இருக்கின்றது. இவர்கள் அந்த கொடையை பெறுகின்றார்கள். கொடையை பெறுகிறார்கள் என்றால் அந்த கொடைக்கு பிரமாணிக்கமாக இருக்க வேண்டும். ஒரு கொடையாக ஒரு அழைத்தலை பெறும் பொழுது அந்த அழைத்தலில் பிரமாணிக்கமாக இருக்க வேண்டும். கடவுள் எனக்கு கொடுத்தார் என்ற எண்ணம் எப்போதும் இருக்க வேண்டும். இன்று மனதில் இருக்கிறது, இன்று குருப்பட்டம் வாங்கும் பொழுது கடவுள் எனக்கு குருப்பட்டத்தை அளிக்கிறார், கடவுள் அவருடைய குருத்துவ பணி எனக்கு கொடுக்கிறார் என்று இருக்கின்ற எண்ணம் இறுதி வரைக்கும் இருக்க வேண்டும். இறுதி வரைக்கும் இருக்க வேண்டும் என்றால் அவருடைய வாழ்வானது கிறிஸ்துவை மையப்படுத்தி இருக்க வேண்டும். இன்று கிறிஸ்துவை மையப்படுத்தி இருக்கின்றது. கொடையாக பெற்றுக்கொண்டது எப்போதுமே அது கொடையாகத்தான் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அப்படி என்றால் எந்த சூழ்நிலையிலும் தன் மீது நம்பிக்கை கொள்ளாமல் அழைத்த கடவுள் மீது எப்போதும் நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். சில நாட்கள் சென்ற பிறகு அனுபவம் பெற்றுவிடுவோம், இன்னும் அனுபவம் பெற்றுவிடுவோம், இன்னும் செய்கின்ற செயல்களிலே சில அறிவுகள் வந்துவிடும். இந்த அறிவையும் அனுபவத்தை வைத்துக்கொண்டு ஆணவத்தோடு என்னால் இதை செய்ய முடியும், என்னால் இதை சாதிக்க முடியும் என்ற நிலைக்கு என்றுமே சொல்லக்கூடாது. கடவுள் கொடுத்திருக்கிறார். அனுபவத்தால் நாம் வளர்ந்திருக்கலாம், அறிவில் நாம் தேர்ந்திருக்கலாம். அந்த அனுபவத்தை கொடுத்தது யார்? கடவுள். கடவுள் அழைத்திருப்பதால், கடவுள் கொடையை நமக்கு கொடுத்திருப்பதால் அந்த கொடையை வளர்த்தெடுப்பதற்குரிய சூழ்நிலையையும் அவரே நமக்கு கொடுக்கிறார். அப்படி என்றால் அந்த ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாக இருக்க வேண்டும். இதில் நாம் பிரமாணிக்கமாக இருப்போமே என்றால் நம்மிடம் எத்தகைய வீண் பெருமையோ தற்பெருமையோ தன்னிறைவு கொள்கிற எண்ணமோ வராது. தன்னிறைவு, எல்லாம் செல்ஃப் சஃபிஷியன்சி என்று சொல்வது போல, எல்லாம் என்னால் செய்ய முடியும், எனக்கு எல்லாம் தெரியும் என்று ஒரு தன்னிலை நிறைந்த, தன்னிலை முழுமையடைந்த ஒரு நிலைக்கு செல்லாது. நான் எப்போதும் கடவுளை சார்ந்து இருக்கிறேன், கடவுளால் அனுப்பப்பட்டவன் என்ற அந்த எண்ணமானது நமது வாழ்வின் இறுதி வரைக்கும் இருக்குமே என்றால் கடவுளுடைய உண்மையான கருவியாக நாம் செயல்பட முடியும். ஆரம்பிப்பதற்கு முன்னதாக இவர்கள் எப்படி இருந்தார்களோ அப்படித்தான் இன்னும் திருப்பலி முடிந்த பிறகும் இருக்கப் போகிறார்கள். திருப்பலி முடிந்த உடனே இவருடைய அறிவு வளர்ந்துருமா? திருப்பலி முடிந்தவுடன் இவருடைய குணநலங்கள்லாம் மாறிடுமா? மாறிவிட போறது கிடையாது. ஆனால் இவருடைய நிலை மாறும். இவர்களுடைய அந்த இருக்கின்ற நிலை மாறுகிறது. அதாவது இனி அவர்கள் குருக்களாக மாறுகின்றார்கள். குருக்களாக மாறுகிறார்கள் என்றால் அந்த குருக்களுடைய நிலையானது அருளை கொடுக்கின்ற நிலையாக இருக்கிறது. அருளை பெற்றவர்களாக இருக்கின்றார்கள், அருளை பிறருக்கு கொடுக்கக்கூடியவர்களாக மாறுகிறார்கள். அப்படி பார்க்கின்ற போது இன்னும் சில நிமிடங்களிலே இவர்கள் பிறருடைய பாவங்களை மன்னிக்கும் அதிகாரத்தை பெறுகிறார்கள்.
இயேசுவை இந்த உலகத்திற்கு கொடுக்கக்கூடிய திருப்பலியை நிறைவேற்றக்கூடிய அந்த அருளை பெறுகின்றார்கள். அப்படி பார்க்கின்ற போது நோயாளிகளுக்கு நற்கண்ணை எடுத்துச் செல்லவும், நோயாளிகளுக்கு நோயில் பூசல் கொடுக்கவும் என்ற அந்த திருவருள் சாதனத்தை கொண்டாடுவதற்குரிய அருள் நிலையை பெறுகின்றார்கள். அப்படி என்றால் இந்த குருத்துவமானது அந்த அருள் நிலையை மாற்றி கொடுக்கின்றது. ஆனால் அதே வேளையிலே இவர்களும் மனிதர்கள், இவர்களும் பாவிகள் என்பதை மறந்துவிடக்கூடாது. நாம் மனிதர்கள் என்ற நிலையில், பாவிகள் என்ற நிலையில் நாமும் கடவுளுடைய அருள் நமக்கும் தேவை, நாமும் பாவிகள், நாம் கடவுளுடன் மன்னிப்பு பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கின்ற போது, ஆண்டவருடைய மன்னிப்பை நாம் தேடும் போது பிறருக்கு தேவையான மன்னிப்பை நாம் கொடுக்க முடியும். அந்த நிலையில் பார்க்கின்ற போது கடவுளின் மன்னிப்பை பெற்றவர்களாக, பிறருக்கு மன்னிப்பை கொடுப்பவர்களாக இவர்கள் வருகிறார்கள். தங்களுக்காக மன்னிப்பை கடவுளிடம் வேண்டி நிற்பதால் பொறுமையாக இருப்பார்கள், நிதானமாக இருப்பார்கள். கடவுளோடு இருக்கிறோம் என்ற கடவுளுடைய கரத்தில் இருந்து கொண்டு நான் கடவுளை சார்ந்திருக்கிறேன் என்ற நிலையில் கடவுளுடைய அருளை பெற்று அந்த அருளை பிறருக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இவர்கள் மாறுகிறார்கள். அப்படி பார்க்கின்ற போது இவர்களுடைய குறையில்தான் கடவுளுடைய மேன்மை வெளிப்படுகின்றது. பவுலடிகளார் என்ன சொல்லுகிறார்? நான் எந்த அளவுக்கு பாவியாக இருக்கின்றேனோ அந்த அளவுக்கு கடவுளுடைய அருள் என்னிலே செயல்படுகிறது என்று கூறுகின்றார். அப்படி என்றால் குருப்பட்டம் வாங்கியவுடன் இவர்கள் புனிதர்களாக ஆகிவிடவில்லை, புனிதர்களாக வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அது இன்று மட்டுமல்ல, என்று திருமுழுக்கு பெற்றார்களோ அன்றிலிருந்து, என்று சபைக்கு அவர்கள் வார்த்தைப்பாடு கொடுத்தார்களோ அன்றிலிருந்து. வார்த்தைப்பாடு கொடுக்கும்போது என்ன சொல்லியிருக்கிறார்கள்? பிளவுபடாத இதயத்தோடு ஆண்டவரை முழுமையாக பற்றி கொண்டு ஆண்டவரை பின்பற்றுவதற்கு என்று அந்த எவாஞ்சலிக்கல் கவுன்சில் என்று சொல்லுகின்ற அந்த கவுன்சிலை கொடுத்து ஆண்டவரை பின்பற்ற இவர்கள் வந்திருக்கின்றார்கள். அப்போதே புனித வாழ்க்கை ஆரம்பித்து விட்டது. இந்த புனித வாழ்வின் பயணம் ஆரம்பித்து வைக்கப்பட்ட பயணமானது தொடர்ந்து செல்ல வேண்டியது இருக்கின்றது. அதனுடைய நிறைவாகத்தான் புனிதத்துவத்தை அவர்கள் அடைகின்றார்கள். இப்படி செல்கின்ற போது, இந்த வாழ்வை எடுத்து மக்களுடைய மத்தியிலே செல்லுகின்ற போது அது சவாலான வாழ்வாக இருக்கின்றது. அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் ஏழை மக்களுக்கு என்று, கைவிடப்பட்ட மக்களுக்கு என்று, சமூகத்திலே ஒதுக்கி வைக்கப்பட்ட மக்களுக்கு என்று. அப்படி செல்லும் பொழுது இவருடைய வாழ்வானது சாதாரண வாழ்வாக இருக்க முடியாது. மீண்டும் நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு குருவானுடைய வாழ்வு ஒரு சாதாரண வாழ்வாக இருக்கக்கூடாது, அந்த சாதாரண வாழ்வை தாண்ட வேண்டும். சாதாரண வாழ்வு என்ன? ஏதாவது ஒரு பணியை எடுத்துக்கொண்டு செய்ய வேண்டிய செஞ்சுக்கிட்டு ஒரு நிம்மதியாக நல்ல ஜாலியில் விட நான் உண்டு என் வேலை உண்டு அப்படி செஞ்சுட்டு அப்படி போவதல்ல. இது குருத்துவ பணி அல்ல. நிறைய வேலைகள், நிறைய நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம்? நமக்கு பிடித்ததை வாங்கி கொண்டு அதை செய்து கொண்டு அதிலே திருப்தி அடைந்து கொண்டு அந்த வேலை ஒருவேளை நல்லா செய்யலாம், அந்த வேலையில் அப்படியே நாம் அமர்ந்து விடுகிறோம். இது குருக்களுடைய ஒரு நார்மல் லைஃப் கிடையாது என்று அவர் கூறுகிறார். அவர் என்ன சொல்லுகின்றார்? சுகமான வாழ்வை தேடாதீர்கள். ஒரு நிலையை அடைந்த பிறகு அந்த நிலையை தக்க வைப்பதிலே கண்ணும் கருத்துமாக இராதீர்கள். திறந்த உள்ளத்தோடு இன்று இந்த மக்களுக்கு இந்த சூழ்நிலையில் கடவுள் என்னை என்ன செய்ய சொல்லுகிறார் என்ற திறந்த மனநிலையோடு செயல்படுங்கள் என்று சொல்லிவிட்டு அவரே சொல்லுவார். நமக்கு தெரியும், ஆசிரியருடைய ஆன்மீகம் டிசன்மெண்ட்டுக்கு செல்லுங்கள், அந்த மெய் உணர்வு செல்லுங்கள், டிசன்மெண்ட் செல்லுங்கள். டிசன்மெண்ட் சொல்லும்போது நமக்கு கன்வீனியன்டா, நமக்கு பிடிச்சதா, ஆஃப்டர் விக்டரி, வெற்றிக்கு அப்புறம் வெற்றி, இதை வைத்து சமூகம் இடை போடுகிறது. ஆனால் நீங்கள் இதற்குள் சொல்லக்கூடாது. நீங்கள் வைத்திருப்பதை பற்றி, நீங்கள் எதை வைத்திருக்கிறீர்களோ அதை வைத்து உங்களுக்கு வாழ்வு வருவதல்ல. நீங்கள் எந்த அளவுக்கு பணத்தை உங்களுக்கு சேர்க்க முடியுமோ அல்ல சேர்த்து சபைக்கு கொடுக்க முடியுமோ அதை வைத்து வாழ்வதல்ல. மாறாக தாழ்ச்சியாக செய்ய வேண்டிய செயல்களை செய்து கொண்டு வருகின்ற சவால்களை மேற்கொண்டு தன்னையே அர்ப்பணிக்கின்ற போதுதான் இந்த குருத்துவ வாழ்வானது மேன்மை அடைகிறது என்றும் நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த நிலைக்கு போகும்போது அவரே சொல்லுகிறார், உங்களுக்கு பிரச்சனைகள் வரும், நிறைய எதிர்ப்புகள் வரும், உங்களுக்கு நிறைய சிலுவைகள் வரும், நிறைய கிரிட்டிசிசம் வரும். இவைகளெல்லாம் தாங்கிக் கொள்வதற்கு நீங்கள் தாழ்ச்சி உள்ளவர்களாக, பொறுமை உடையவர்களாக, நீங்கள் எல்லா நேரத்திலும் எல்லோருக்கும் பிடித்ததை செய்ய முடியாது. எல்லா நேரத்திலும் எல்லாருக்கும் பிடித்ததை செய்து கொண்டே இருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய பணியில் ஏதோ ஒன்று தவறு நடக்கிறது என்று அர்த்தம் என்று சொல்லுகின்றார். அப்படி என்றால் இது பயமுறுத்துவதற்கல்ல, நாம் ஆண்டவர் விரும்புவதை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து செய்கின்ற போது கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள், கஷ்டங்கள் வரும். இதை உள்வாங்கி
கடவுள் கொடை என்பதை, கடவுளை சார்ந்திருக்கிறேன் என்பதை உள்வாங்கி வாழும்போது அந்த குருத்துவத்தினுடைய நிறைவு வருகின்றது. இறுதியாக நமது புனித போலிகார்ப் 2ஆம் நூற்றாண்டிலே குருக்களுக்கு கொடுத்த அந்த அறிவுரையை உங்களுக்கு வாசிக்க நான் விரும்புகின்றேன். அவர் சொல்லுகிறார், The clergy should be men of generous sympathies with a wide compassion for humanity. It is their business to reclaim the wanderers, keep an eye on all who are infirm, and never neglect the widow, the orphan, or the needy. Their care at all times should be for what is honorable in the sight of God and men. Any show of ill temper, partiality, or prejudice is to be scrupulously avoided, and eagerness for money should be a thing utterly alien to them. They must not be over ready to believe ill of anyone, nor too hasty with their censure, being well aware that we all of us owe the debt of sin. அவர் கூறுகின்றார், மக்கள் மீது கொண்டிருங்கள், இரக்கம் கொண்டிருங்கள், ஏழைகளுக்கு, கைவிடப்பட்டவர்களுக்கு, விதவைகளுக்கு எப்போதும் நீங்கள் உதவி செய்பவர்களாக இருங்கள். நீங்கள் மனிதர்களுடைய பார்வையிலே எது நல்லது என்பதை விட கடவுளுடைய பார்வையில் எது நல்லது என்று தெரிகிறதோ அதை தேடி தெளியுங்கள். தேவையில்லாமல் பிறர் குறை சொல்லுவதை கண்டுகொள்ளாதீர்கள். பிறரை பற்றி மோசமாக பேசாதீர்கள். கூட அதை நீங்கள் பேசாதீர்கள். யாராவது உங்களை பிறரை பற்றி சொன்னால் அதை கண்டுகொள்ளாதீர்கள். பணத்தின் மீது ஆசை வைக்காதீர்கள். நீங்கள் கடவுளுக்கு உகந்ததாக நானும் ஒரு பாவி என்று தன்னுடைய நிலையை உணர்வீர்களே ஆனால் நீங்கள் கடவுளை பற்றி கொள்வீர்கள். கடவுளே உங்களுடைய வாழ்க்கையின் மையமாக இருப்பார் என்று 2ஆம் நூற்றாண்டிலேயே குருக்களுக்கு போலிகார்ப் எழுதி வைக்கின்றார். அன்பார்ந்த மக்களே, நமது 6 திருத்தொண்டர்கள் இன்று குருத்துவ நிலைக்கு அடைகிறார்கள். பல பயிற்சிகளை பெற்றிருக்கின்றார்கள். குருத்துவத்தின் மேன்மையை அறிந்தவர்களாக இருக்கின்றார்கள். முழு மனதோடு வருகிறார்கள். மனநிலையோடு அவர்கள் குருத்துவத்தை ஏற்கிறார்களோ அந்த குருத்துவத்தை முழுமையாக வாழ்வதற்கு வேண்டிய அருளுக்காக தொடர்ந்து மன்றாடுவோம். அன்பு திருத்தொண்டர்களே, ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். ஆண்டவரிடம் ஒப்படையுங்கள். இறுதி வரைக்கும் அந்த ஆண்டவரின் கருவியாக அவருடைய கரங்களில் இருங்கள். அவர் உங்களை வழிநடத்தட்டும். உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். ஆண்டவர் நம் அனைவரையும் நிறை வாழ்வுக்கு அழைத்து செல்லட்டும் உங்கள் பணியின் வழியாக. ஆமென். ஒப்புதல் அளித்தல். இப்பொழுது திருத்தொண்டர்கள் எழுந்து நிற்க ஆயர் திருத்தொண்டர்களின் அர்ப்பணத்தை தேர்ந்து தெளிந்திட சில கேள்விகளை முன்வைக்கிறார். கேள்விகளுக்கு பதில் மொழியாக திருத்தொண்டர்கள் தங்கள் கீழ்ப்படிதலை தெரிவிக்கிறார்கள். அன்புமிக்கவர்களே, நீங்கள் குருத்துவ நிலைக்கு உயர்த்த பெறும் முன் அப்பொறுப்பை ஏற்றுக்கொள்ள தீர்மானித்திருக்கிறீர்கள் என்று இத்திருக்கூட்டத்தின் முன் எடுத்துரைக்க வேண்டும். எனவே நீங்கள் குருத்துவத்தின் 2ஆம் நிலைக்குரிய பணியை ஏற்று ஆண்டவருடைய மந்தையை மேய்ப்பதில் பேராயருக்கு மெய்யான துணைவர்களாய் தூய ஆவியாரின் தூண்டுதலுக்கிணங்கி இடையராது உழைக்க விரும்புகிறீர்களா? நற்செய்தியை கத்தோலிக்க நம்பிக்கையை விளக்குவதுமாகிய திருவார்த்தையின் பணியை தகுதியுடனும் ஞானத்துடனும் நிறைவேற்ற விரும்புகிறீர்களா? இறைவனின் மகிமைக்காகவும் கிறிஸ்துவ மக்களின் அர்ச்சிப்புக்காகவும் கிறிஸ்து ஏற்படுத்திய திருவருள் சாதனங்களை திரு அவையின் மரபு முறைமைக்கு ஏற்ப பக்தியுடன் பிரமாணிக்கமாய் நிறைவேற்ற விரும்புகிறீர்களா? இடையராது ஜெபிக்க வேண்டுமென்ற கட்டளைக்கு பணிந்து உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களுக்காக எம்மோடு இணைந்து இறைவனின் இரக்கத்தை இறைஞ்சி மன்றாட நீங்கள் விரும்புகிறீர்களா? நமக்காக தம்மையே தூய பலியாக தந்தைக்கு ஒப்புக்கொடுத்த நம் உன்னத குருவாகிய கிறிஸ்துவுடன் நீங்கள் நாளுக்கு நாள் நெருங்கி ஒன்றித்து மனிதரின் மீட்புக்காக அவரோடு உங்களை இறைவனுக்கு கையளிக்க விரும்புகிறீர்களா? கீழ்ப்படிதல் வாக்குறுதி. இப்பொழுது திருத்தொண்டர்கள் ஆயருக்கும் சபை தலைவருக்கும் கீழ்ப்படிந்து திரு அவைக்காக உழைக்க வாக்களிக்கிறார்கள்.
பணியாற்றும் மறைமாவட்டத்தின் ஆயருக்கும் உம் சபை தலைவருக்கும் நீர் வணக்கமும் கீழ்ப்படிதலும் தர வாக்களிக்கிறீரா? இந்த நற்செயலை உம்மிடம் தொடங்கிய கடவுள் அதை நிறைவுற செய்வாராக. நீர் பணியாற்றும் மறைமாவட்டத்தின் ஆயருக்கும் உம் சபை தலைவருக்கும் நீர் வணக்கமும் கீழ்ப்படிதலும் தர வாக்களிக்கிறீரா? இந்த நற்செய்தியை உம்மிடம் தொடங்கிய கடவுள் அதை நிறைவுற செய்வாராக. நீர் பணியாற்றும் மறைமாவட்டத்தின் ஆயருக்கும் உம் சபை தலைவருக்கும் நீர் வணக்கமும் கீழ்ப்படிதலும் தர வாக்களிக்கிறீரா? இந்த நற்செயலை உம்மிடம் தொடங்கிய கடவுள் அதை நிறைவுற செய்வாராக. நீர் பணியாற்றும் மறைமாவட்டத்தின் ஆயருக்கும் உம் சபை தலைவருக்கும் நீர் வணக்கமும் கீழ்ப்படிதலும் தர வாக்களிக்கிறீரா? இந்த நற்செயலை உம்மிடம் தொடங்கிய கடவுள் அதை நிறைவுற செய்வாராக. நீர் பணியாற்றும் மறைமாவட்டத்தின் ஆயருக்கும் உம் சபை தலைவருக்கும் நீர் வணக்கமும் கீழ்ப்படிதலும் தர வாக்களிக்கிறீரா? இந்த நற்செய்தியை உம்மிடம் தொடங்கிய கடவுள் அதை நிறைவுற செய்வாராக. இந்த நீ பணியாற்றும் மறைமாவட்டத்தின் ஆயருக்கும் உம் சபை தலைவர் மன்றாட்டு நிறைவு பெறும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எல்லாமுள்ள தந்தையாக இறைவன் இந்த திருத்தொண்டர்களை குருத்துவ நிலைக்கு தேர்ந்து கொள்ள திருவுளமானார். அவரே இவ்வடியார்கள் மீது தன் ஆசிரையும் அருளையும் நிறைவாக பொழியுமாறு மன்றாடுவோமாக. அனைவரும் முழந்தாள் இருந்து அனைத்து புனிதர்களை நோக்கி மன்றாடுவோம். இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். புனித மரியே இறைவனின் தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக்
இயேசுவே சுவாமிநாதரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புனித சவேரியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித வியானி மரிய யோவானே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சியன்னா கத்தினம்மாளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அவிலா தெரசம்மாளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அருளானந்தரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித செபஸ்தியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பதுவை அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அல்போன்ஸ் அம்மாளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அன்னை தெரசாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் எல்லா புனிதர்களே புனிதயரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். கருணை கூர்ந்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே. தீமை அனைத்திலும் இருந்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே. பாவம் அனைத்திலும் இருந்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே. நித்திய மரணத்தில் இருந்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே. உமது மனித அவதாரத்தினாலே எங்களை மீட்டருளும் ஆண்டவரே. உமது மரணத்தினாலே உயிர்ப்பினாலே எங்களை மீட்டருளும் ஆண்டவரே. தூய ஆவியின் வருகையினாலே எங்களை மீட்டருளும் ஆண்டவரே. பாவிகளாகிய நாங்கள் உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமது தூய திரு அவையை ஆண்டு காத்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திரு அவை தலைவரையும் திருநிலைகளில் பணியாற்றும் அனைவரையும் திருமறை வாழ்வில் நிலைத்திருக்க செய்ய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைத்துலக மக்களுக்கும் சமாதானமும் மெய்யான ஒற்றுமையும் தந்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமது புனித ஊழியத்தில் எங்களை உறுதிப்படுத்தி காத்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தேர்ந்து கொள்ள பெற்ற இவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தேர்ந்து கொள்ள பெற்ற இவர்களை ஆசீர்வதித்து புனிதப்படுத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தேர்ந்து கொள்ள பெற்ற இவர்களை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி அர்ச்சிக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உயிர் வாழும் கடவுளின் திருமகனாகிய இயேசுவே உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இயேசுவே எங்களுக்கு
ஆண்டவரே எம் இறைவா, எங்கள் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். உம் ஊழியர் இவர்கள் மீது தூய ஆவியாரின் ஆசியையும் குருத்துவ அருளின் ஆற்றலையும் பொழிவீராக. நீர் அர்ச்சிக்குமாறு உம் திருமுன் நாங்கள் கொண்டு வரும் இவ்வூழியர்களை கருணையுடன் நோக்கி உமது கொடைகளை எந்நாளும் இவர்கள் மீது நிறைவாய் பொழிந்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். திருத்தொண்டர்கள் இப்பொழுது எழுந்து நிற்கவும். திருத்தொண்டர்கள் சவால்களையும் அவதூறுகளையும் உறுதியுடன் எதிர்கொண்டு இறுதி வரை நிலைத்திருந்து திரு அவையோடு கைகோர்த்து செல்ல தூய ஆவியாரின் அருள் வேண்டி இப்போது ஆயர் திருத்தொண்டர்கள் தலைமேல் கரம் வைத்து திருப்பொழிவு செய்கிறார். அனைவரும் அமைதியாக ஜெபிப்போம். இப்பொழுது குருக்கள் அனைவரும் பீடத்தின் இடமிருந்து வலமாக வரிசையாக வந்து திருத்தொண்டர்கள் மீது கை வைத்து ஜெபிப்பார்கள். இறைமக்கள் அனைவரும் பாடகர் குழுவினரோடு இணைந்து ஜெபிப்போம். சாட்சிகளா எம்மை
திருநிலைப்படுத்தும் ஜெபம். இப்போது திருநிலைப்படுத்துவதற்கான ஜெபம் சொல்லி ஆயர் திருத்தொண்டர்களுக்காக மன்றாடுகிறார். மக்கள் அனைவரும் எழுந்து நின்று பக்தியுடன் இறையருளை வேண்டுவோம். ஆண்டவரே, தூய தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு துணையாக எழுந்து வாரும். மேன்மைகளுக்கெல்லாம் காரணரும் பதவிகளை பகிர்ந்தளிப்பவரும் நீரே. அனைத்தும் உம்மால் வளர்ச்சி அடைகின்றன, உம்மாலேயே நிலை பெறுகின்றன. தக்க முயற்சியில் நீர் வகுத்தமைத்த திட்டத்தினால் பகுத்தறிவுள்ள எங்கள் இயல்பு முழு நிறைவு காண என்றும் வளர்ந்து கொண்டிருக்கின்றது. இத்திட்டத்திற்கு ஏற்ப திருமறையின் அருள் சாதனங்கள் வழியாக நீர் ஏற்படுத்திய குருத்துவ நிலைகளும் திருத்தொண்டர்களின் பணிகளும் வளரலாயின. மக்களை ஆண்டு நடத்த ஆயர்களை தலைமை குருத்துவ நிலையில் வைத்தபின் ஆயர் குழுவுக்கும் அலுவல்களுக்கும் துணையாக தலைமை குருவுக்கு அடுத்த நிலையில் உள்ள இரண்டாவது பதவிக்கு வேறு மனிதரை தேர்ந்தெடுத்தீர். இவ்வாறு பாலைவனத்தில் மோசேயின் மனப்பான்மையை விவேகமுள்ள 70 பேருக்கு அளித்து அது பரவ வழி செய்தீர். அவர்களுடைய உதவியை கொண்டு மோசே எண்ணற்ற மக்கள் திரளை எளிதாக ஆண்டு நடத்தினார். இவ்வண்ணமே ஆரோன் நிறைவாக பெற்றிருந்த ஆற்றலை அவருடைய மக்கள் மீது பொழிந்து மீட்பளிக்கும் பலி செலுத்தவும் திருச்சட்டங்களை அடிக்கடி நிறைவேற்றவும் அவர்களை தகுதி வாய்ந்த குருக்களாக போதுமான எண்ணிக்கையில் நியமித்தார். இத்தகைய பராமரிப்பினால் ஆண்டவரே, உம் திருமகனின் திருத்தூதர்களுக்கு விசுவாச போதகர்கள் துணைவர்களாக அழைத்தீர். இதனால் திருத்தூதர்கள் இந்த இரண்டாம் நிலை போதகர்களை உலகெங்கும் பரவி இருக்க செய்தனர். ஆகவே ஆண்டவரே, வலுக்குறைந்த எமக்கு இத்தகைய உதவியாளர்களை தந்தருள உம்மை மன்றாடுகிறோம். நாம் எவ்வளவுக்கு பலவீனர்களாக இருக்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாக இவர்கள் எமக்கு தேவைப்படுகின்றனர். எல்லாம் வல்ல தந்தையே, உம் அடியார்கள் இவர்களுக்கு குருத்துவ நிலையை அளித்தருள உம்மை மன்றாடுகிறோம். இவர்களுடைய உள்ளத்தில் புனிதத்தின் ஆவியை புதுப்பித்தருளும். இறைவா, உம் அருளினால் குருத்துவத்தின் இரண்டாம் நிலையை இவர்கள் பெறுவார்கள். தம் வாழ்க்கையின் மாதிரியால் நன்னடத்தைக்கு தூண்டுதலாக இருப்பார்களாக. திருவிவிலிய வார்த்தைகள் உலகின் கடைக்கோடி வரை பரவவும் நாடுகளெல்லாம் கிறிஸ்துவில் ஒன்று சேர்த்து இறைவனின் ஒரே புனித மக்களாக மாறவும் இவர்கள் எம் ஆயர் நிலைக்கு துணையாய் ஒத்துழைப்பார்களாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். புனிதர்களின் வேண்டுதலினாலும் ஆயரின் அருள் பொழிவு ஜெபத்தினாலும் இப்போது நமது திருத்தொண்டர்கள் புதிய அருள் பணியாளர்களாக அருள் பொழிவு செய்யப்பட்டுள்ளனர். மக்களே, அனைவரும் இணைந்து இறைவனுக்கு நன்றி என கூறி கரவொலி எழுப்பி இறைவனை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. இப்பொழுது புதிய அருள் பணியாளர்களுக்கு திருவுடை அணிவிக்கப்படுகின்றது.
திரு எண்ணெய் பூசுதல். இறைவனில் இவர்கள் அருள் பொழிவு செய்யப்பட்டவர்கள் என்பதின் அடையாளமாக திரு எண்ணெய் பூசப்படுகிறது. புதிய அருள் பணியாளர்களின் கரங்கள் புனித பணிக்காக அர்ச்சிக்கப்படுகின்றன. இறைவனுக்கும் மனிதருக்கும் முழுமையாக வாழ ஆயர் அவர்கள் திரு எண்ணெய் பூசி அர்ச்சிக்கிறார். புதிய அருள் பணியாளர்கள் ஒவ்வொருவராய் முன்வந்து முழந்தாளிட ஆயர் அவர்களுக்காக ஜெபிக்கிறார். தூய ஆவியராலும் அருள் ஆற்றலினாலும் தந்தையாக இறைவன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை திருநிலைப்படுத்தினார். அவரே இறைவனுக்கு பலி செலுத்தவும் கிறிஸ்துவ மக்களை புனிதப்படுத்தவும் வேண்டிய அருளை தந்து உம்மை பாதுகாப்பாராக. தூய ஆவியாராலும் அருள் ஆற்றலினாலும் தந்தையாக இறைவன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை திருநிலைப்படுத்தினார். இறைவனுக்கு பலி செலுத்தவும் கிறிஸ்துவ மக்களை புனிதப்படுத்த வேண்டிய அருளை தந்து உம்மை பாதுகாப்பாராக. தூய ஆவியாராலும் அருள் ஆற்றலினாலும் தந்தையாம் இறைவன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை திருநிலைப்படுத்தினார். இறைவனுக்கு பலி செலுத்தவும் கிறிஸ்துவ மக்களை புனிதப்படுத்தவும் வேண்டிய அருள் பாதுகாப்பாராக. தூய ஆவியாராலும் அருள் ஆற்றலினாலும் தந்தையாம் இறைவன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை திருநிலைப்படுத்தினார். இறைவனுக்கு பலி செலுத்தவும் கிறிஸ்துவ மக்களை புனிதப்படுத்த வேண்டிய அருளை தந்து உம்மை பாதுகாப்பாராக. தூய ஆவியாராலும் அருள் ஆற்றலினாலும் தந்தையாம் இறைவன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை திருநிலைப்படுத்தினார். இறைவனுக்கு பலி செலுத்தவும் கிறிஸ்துவ மக்களை புனிதப்படுத்தவும் வேண்டிய அருளை தந்து தூய ஆவியாராலும் அருள் ஆற்றலினாலும் தந்தையாம் இறைவன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை திருநிலைப்படுத்தினார். இறைவனுக்கு பலி செலுத்தவும் கிறிஸ்துவ மக்களை புனிதப்படுத்தவும் வேண்டிய அருளை தந்து உம்மை பாதுகாப்பாராக. திருக்கிண்ணம் கொணர்தல். திருக்கிண்ணம் ஆயரிடம் வழங்கப்படுகிறது. பணி வாழ்வினை புதிய அருள் பணியாளர்கள் தொடங்கவிருப்பதை குறிக்கும் வகையிலும் திருச்சடங்குகளை நிறைவேற்றி மறை உண்மைகளுக்கு சான்று பகரவும் இதே கிண்ணத்தை புதிய அருள் பணியாளர்களுக்கு ஆயர் தம் கரங்களால் வழங்கி அமைதியை பகிர்ந்து அவர்களின் பணி வாழ்வை தொடங்கி வைக்கிறார். இறைவனுக்கு ஒப்புக் கொடுக்க இறைமக்கள் கொண்டு வந்த காணிக்கையை பெற்றுக்கொள்ளும். நீர் நிகழ்த்தும் திருச்சடங்குக்கு ஏற்றபடி புனிதராயிரும். திருச்சிலுவையின் மறை உண்மைக்கு ஏற்ப உமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும்.
இறை அமைதி உங்களோடு இருப்பதாக. இறைவனுக்கு ஒப்புக்கொடுக்க இறைமக்கள் கொண்டு வந்த இக்காணிக்கையை பெற்றுக்கொள்ளும். நீர் நிகழ்த்தும் இத்திருச்சடங்கிற்கு ஏற்றபடி புனிதராயிரும். திருச்சிலுவையின் மறை உண்மைக்கு ஏற்ப உமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும். இறை அமைதி உங்களோடு இருப்பதாக. இறைவனுக்கு ஒப்புக்கொடுக்க இறைமக்கள் கொண்டு வந்த இக்காணிக்கையை பெற்றுக்கொள்ளும். நீர் நிகழ்த்தும் திருச்சடங்கிற்கு ஏற்ப புனிதராயிரும். திருச்சிலுவையின் மறை உண்மைக்கு ஏற்ப உமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும். இறை அமைதி உம்மோடு இருப்பதாக. இறைவனுக்கு ஒப்புக்கொடுக்க இறைமக்கள் கொண்டு வந்த இக்காணிக்கையை பெற்றுக்கொள்ளும். நீர் நிகழ்த்தும் திருச்சடங்கிற்கு ஏற்றபடி புனிதராயிரும். திருச்சிலுவையின் மறை உண்மைக்கு ஏற்ப உமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும். இறை பணி, இறை அமைதி உங்களோடு இருப்பதாக. இறைவனுக்கு ஒப்புக்கொடுக்க இறைமக்கள் கொண்டு வந்த இக்காணிக்கையை பெற்றுக்கொள்ளும். நீர் நிகழ்த்தும் திருச்சடங்கிற்கு ஏற்றபடி புனிதராயிரும். திருச்சிலுவையின் மறை உண்மைக்கு ஏற்ப உமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும். இறை அமைதி உம்மோடு இருப்பதாக. இறைவனுக்கு ஒப்புக்கொடுக்க இறைமக்கள் கொண்டு வந்த இக்காணிக்கையை பெற்றுக்கொள்ளும். நீர் நிகழ்த்தும் திருச்சடங்கிற்கு ஏற்றபடி புனிதராயிரும். திருச்சிலுவையின் மறை உண்மைக்கு ஏற்ப உமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும். இறை அமைதி உம்மோடு இருப்பதாக. இப்போது ஆயர் அவர்களை தொடர்ந்து திருப்பீடத்தில் உள்ள குருக்கள் புதிய அருள் பணியாளர்களுடன் அமைதியை பகிர்ந்து கொள்வார்கள். இப்போது புதிய அருள் பணியாளர்கள் ஆயரோடு இணைந்து திருவிருந்துக்கு தயாராகிறார்கள். அப்பரச காணிக்கை பொருட்களோடு நம்மையும் இறைவனுக்கு காணிக்கையாக்குவோம். இறைவா உந்தன் அரசு மலர
தடைகள் மறையாய் சூழ்ந்து கொண்டார் தயக்கமின்றி எழுந்து நடப்பே ஆவே தந்த உயர்ந்த வழிபோ அன்பே உனக்காய் காணிக்கையாவே இறைவாவும் அரசு மலர உழைக்க வருகின்றே ஏழை எளியோ ஏற்றம் காண என்னை தருகின்றே துடுப்பை இழந்த படகை போல தனித்து தவித்து கலங்கும் நேரம் விழியை காக்கும் இமையை போல அன்பின் கரத்தால் அணைத்து காப்பார் உழவன் போல என்னை மாற்ற தினமும் உழைக்கும் மனிதருண்டு மண்ணில் விழுந்து மடிந்த பின்னும் உழைக்கும் விதை போல் உயிர்ந்து எழுவே மழையை தேடும் பயிரை போல அங்கே உனையே தேடி வந்தேன் இறைவா உந்தன் அரசு மலர உழைக்க வருகின்றேன் ஏழை எளியோ ஏற்றம் காண என்னை தருகின்றேன் இதயம் மகிழ்ந்து ஏழை என்னை பலியாய் ஏற்றிடுவார் கனிவாய் மாற்றிடுவார் இறைவா உந்தன் அரசு மலர உழைக்க வருகின்றேன் ஏழை எளியோ ஏற்றம் காண என்னை தருகின்றேன் சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் மது கையெழுத்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, உம் அருப்பணியாளர்கள் புனித பீடத்தின் திருப்பணியாற்றவும் மக்களுக்கு தொண்டாற்றவும் விரும்பினீரே. அதனால் உம்மடியார்களது ஊழியம் உமக்கு எப்போதும் ஏற்புடையதாக இருக்கவும் என்றும் நிலைத்திருக்கும் கனிகளை உமது திரு அவைக்கு கொடுக்கவும் இப்பலியின் ஆற்றலால் வரும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும்.
நீர்வும் ஒரே திருமகனை தூய ஆவியால் அருள் பொழிவாள் புதிய நிலையான உடன்படிக்கையின் தலைமை குருவாக நியமித்து திரு அவையில் அவருடைய ஒரே குருத்துவம் தொடர சொல்லற்கரிய முறையில் நீர் ஏற்பாடு செய்ய திருவுளம் கொண்டே. ஏனெனில் அவர் தமக்கு உரிமையாக்கி கொண்ட மக்களை அரச குருத்துவத்தால் அணி செய்தார். அது மட்டுமன்றி அவர்கள் மீது தம் கைகளை வைத்து தமது புனித பணியின் பங்கேற்பாளர்களாவதற்கும் அவர்களை தம் சகோதர அன்பினால் தேர்ந்து கொண்டார். அவர் பெயரால் அவர்கள் மனித மீட்பின் பலியை புதுப்பிக்கிறார்கள். உம்முடைய பிள்ளைகளின் பாஸ்கா விருந்தை தயாரிக்கிறார்கள். உம்முடைய புனித மக்களை அன்பினால் வழிநடத்துகிறார்கள். வார்த்தையினால் ஊட்டம் பெற்று அருள் அடையாளங்களால் அவர்களுக்கு புத்துயிர் அளிக்கின்றார்கள். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடு சேர்ந்து நாங்களும் உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து அக்களித்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் மூல இறைவனாம் ஆண்டவர், வானமும் வையமும் யாவரும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி நிரம்ப பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நிர்மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். எமக்காக மரித்தீர், எமக்காக உயிர்த்தீர், நீடும் வருவீர், உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை.
ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவாரென எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், எங்கள் இயேசு சபையின் பாதுகாவலராகிய புனித லோயோலா இக்ஞாசியார், புனிதர்கள் பிரான்சிஸ் சேவியர் மற்றும் அருளானந்தர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதி மீட்டும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களையும், எங்களை குருக்களாக திருநிலைப்படுத்திய பாளையங்கோட்டை மறைமாவட்ட ஆயர் அந்தோணிசாமி மற்றும் எங்கள் மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஆயர் தேவதாஸ் அம்புரோஸ் அவர்களையும் ஏனைய ஆயர்களையும் இன்று திரு அவைக்கு அருட்பணியாளர்களாக நீர் திருநிலைப்படுத்தி உம் அடியார்கள் இவர்களையும் திருநிலையர் அனைவரையும் உமக்கு சொந்தமான மக்கள் அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திரும்ப நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். குறிப்பாக அருட்பணி ரஃபேல் அலெக்சாண்டர் குடும்பத்தில் இறந்த தாத்தா வேதமுத்து மற்றும் ரஃபேல் மற்றும் பாட்டி பாக்கியம், அருட்பணி பெர்க்மன்ஸ் அவர்களின் தாய் சகாய மேரி, அருட்பணி விஜின் ஆண்டனி அவர்களின் குடும்பத்தில் இறந்த மரியநேசம், நிக்கோலஸ், ஞான பிரகாசி, ஆசீர்வாதம், அருட்பணி மரியத்தேன் அமிர்தராஜ் குடும்பத்தில் இறந்த கபிரியேல் பனிமலர் ராஜன், அருட்பணி பொன்ரூபன் குடும்பத்தில் இறந்த மரிய சூசை, மரிய ஞான புஷ்பம், செபஸ்தியம்மாள் மற்றும் லெல்லி மேரி, அருட்பணி பீட்டர் பிராங்க்லின் ரெக்ஸ் குடும்பத்தில் இறந்த அம்ப்ரோஸ், மரிய புஷ்பம், சக்கரியாஸ் மற்றும் அருள்மேரி தெரஸ் என்னும் அடியார்களையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
அவரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோ. உலகின் பாவம் போக்குபவரை நீயம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரை நீயம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரை எமக்கு அமைதி தந்தருளும். எமக்கு அமைதி இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தெரிந்த நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு ரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. இப்பொழுது புதிய அருள் பணியாளர்கள் தங்கள் பெற்றோருக்கு அவர்களுக்குரிய இடத்தில் நற்கருணை வழங்குவார்கள். மற்றவர்களுக்கு நீங்கள் இருக்கும் இடத்திற்கே வந்து
நற்கருணை வழங்குவார்கள்.
we shall solicit the prayerful vibrations of the universal society by singing, Take and Receive. மன்றாடுவோமாக. அன்பு தந்தையே இறைவா, நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுத்து உட்கொண்ட இத்திருவுணவு அருள் பணியாளர்களுக்கும் அடியார் அனைவருக்கும் புது வாழ்வு அளிப்பதாக. அதனால் அவர்கள் உமது முடிவில்லா அன்பில் இணைந்திருந்து உமது மாண்புக்கு உகந்த பணி செய்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. திரு அவையை தோற்றுவித்தவரும் அருள்பவருமான இறைவன் அருள் பணி கடமைகளை உண்மையான உள்ளத்துடன் நீங்கள் நிறைவேற்ற
உமது அருளால் தொடர்ந்து உங்களை காப்பாராக. இவ்வுலகில் இறை அன்புக்கும் உண்மைக்கும் ஊழியர்களாகவும் சாட்சிகளாகவும் ஒப்புரவின் உண்மையுள்ள பணியாளர்களாகவும் உங்களை அவரே ஏற்படுத்துவாராக. கிறிஸ்துனுடைய உடலின் ஒன்றிப்பில் நம்பிக்கையாளர் தொடர்ந்து வளரும் பொருட்டு அவர்களுக்கு உயிர் உள்ள அப்பத்தையும் வாழ்வின் வார்த்தையையும் வழங்கிட உண்மையுள்ள அருள் நெறியாளர்களாக உங்களை அவர் ஏற்படுத்துவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது புதிய அருள் பணியாளர்கள் நம் அனைவருக்கும் ஆசீர் வழங்குவார்கள். ஆண்டவர் உங்களோடு ஆண்டவரின் நற்செய்தியை அறிவிக்க சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் அமருவோம். நன்றி உரை. இறை இயேசு கிறிஸ்துவில் அன்பிற்குரியவர்களே, அன்பு சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். ஆண்டவரின் அழைப்பை உணர்ந்து இயேசு சபையில் இணைந்து ஈடுபாட்டுடன் பயிற்சிகளை பெற்று இறை பணியை இயேசுவுடன் இணைந்து ஆற்றிடும் பேராவலுடன் இன்று நலிந்தோரின் நற்செய்தியாக என்ற விருதுவாக்கோடு அருள்பொழிவு பெற்ற புதிய அருள்பணியாளர்கள் அனைவரின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் என் நன்றியை பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். கருவில் உருவாகும் முன்பே எங்களை தேர்ந்து திருநிலைப்படுத்தி மக்கள் இனங்களுக்கு இறைவாக்கினர்களாக ஏற்படுத்திய தாயும் தந்தையுமான இறைவனுக்கு எங்கள் முதற்கண் நன்றிகள்.
எங்கள் ஒவ்வொருவரின் மேலும் கரம் வைத்து புனிதப்படுத்தி தூய ஆவியாரின் அருள் வரங்களால் எங்களை நிரப்பிய நம் பாசமிகு பாளையங்கோட்டை மறைமாவட்ட மேதகு ஆயர் அந்தோணிசாமி அவர்களுக்கு எம் நெஞ்சத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்போது சென்னை மறைமாநில தலைவர் அருட்பணியாளர் ஜெபமாலை ராஜா அவர்கள் மேதகு ஆயர் அவர்களுக்கு பொன்துகில் போர்த்தி நமது நன்றிகளை வெளிப்படுத்துகிறார். ஆயர் அவர்களுடைய செயலர் அருட்பணி சுந்தர் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இயேசு சபையில் சேர்ந்த நாள் முதல் இந்த நாள் வரை எம்மை உருவாக்கி இறைப்பணிக்கென தயார்படுத்தி உடன் பயணிக்கும் எம் இயேசு சபை தாய்க்கு எம் நன்றிகள். இப்பெரு நிகழ்வை சிறப்புடன் கொண்டாட உதவிய இயேசு சபை மதுரை மாநில தலைவர் அருள் பணியாளர் டேனிஸ் பொன்னையா அவர்களுக்கும், இயேசு சபை சென்னை மறைமாநில தலைவர் அருள் பணியாளர் ஜெபமாலை ராஜா அவர்களுக்கும், மதுரை மற்றும் சென்னை மறைமாநில பயிற்சி ஒருங்கிணைப்பாளர்கள் அருட்பணியாளர்கள் ஸ்டீஃபன் லூர்து பிரகாசம் மற்றும் ராபின் ஆகியோர் அனைவருக்கும் எங்களின் நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். நாங்கள் இறையியல் படிப்பை மேற்கொண்ட சென்னை அருள்கடல், டெல்லி வித்யஜோதி மற்றும் பிரான்ஸ் சாந்த்ரசேவ் ஆகிய இயேசு சபை இறையியல் மையங்களில் எங்களின் இறையியல் சிந்தனைகளை ஆழப்படுத்தி எங்களை ஊக்குவித்து எங்களது பேராசிரியர்கள் மற்றும் இயேசு சபை குழுமத்தினர் அனைவருக்கும் எமது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தற்போது நாங்கள் பணிபுரிந்து கொண்டிருக்கும் பங்கு தளங்களை தேர்வு செய்து எங்களை தயார்படுத்தி ஊக்குவித்து தொடர்ந்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கும் அருள் பணியாளர் பாஸ்கர் அந்தோணி அவர்களுக்கும், எங்கள் பங்கு தந்தையர்களுக்கும் பங்கு மக்களுக்கும் எம் நன்றிகள். எங்களை தங்களின் சொந்தங்களாக உடன்பிறப்புகளாக ஏற்றுக்கொண்டு உறவளித்த இயேசு சபையாளர்கள், குருக்கள், அருட்சகோதரர்கள், அருட்சகோதரிகள், பணித்தள இறை மக்கள் ஒவ்வொருவருக்கும் எம் சிறப்பான நன்றிகள். எங்கள் பணித்தள வாழ்வு சிறப்பாக அமைய களப்பணி சவால்களை எவ்வாறு அணுகுவது என்று எங்களை பக்குவப்படுத்திய அருள் பணியாளர் ஜெயபதி அவர்களுக்கு நன்றி நவில்கின்றோம். குருத்து அருள் பொழிவுக்கு முன் தயாரிப்பாக எங்களின் அகப்பயணத்தை வழிநடத்தி நன்றி பெருக்கோடு இறைவனை அணுகிட உதவிய அருள் பணியாளர் மேத்யூ சிறில் ஆண்டனி அவர்களுக்கு எம் நன்றிகள். இன்றைய வழிபாட்டு நிகழ்வுகள் சிறப்புற நடைபெற பல்வேறு முன்னேற்பாடுகளை மேற்கொண்ட திருச்சி தூய வளனார் கல்லூரி கலைமனைகளின் அதிபர் அருட்பணியாளர் லெனர்ட் பெர்னாண்டோ அவர்களுக்கும், புனித லூர்து அன்னை ஆலய பங்கு பணியாளர் மணிவலன் மற்றும் எங்களை தொடர்ந்து வழிநடத்திய உதவி பங்கு பணியாளர் லியோலின் அவர்களுக்கும், கிளைவ் இல்லத் தலைவர் அருள்பணி அருளொளி அவர்களுக்கும், இயேசு சபை குழுமத்திற்கும் எமது நன்றிகள். இன்றைய நிகழ்வுகளை தொகுத்து வழங்கிய இளவல்கள் ரெக்ஸ் ரூபன் மற்றும் ஜெரால்ட் அவர்களுக்கும், பாடகர் குழுவை ஒருங்கிணைத்த இளவல் ஜோ மார்ஷ் மற்றும் பாடகர் குழுவை சேர்ந்த கிளைவ் இல்லம் மற்றும் தூய வளனார் கல்லூரி குழும இளவல்கள் அனைவருக்கும் எமது நன்றிகள். நேரடி நிகழ்வலையினை ஏற்படுத்தி தந்த அருள் பணியாளர் சந்தியாகு மற்றும் இளவல் சூசை ஆகியோருக்கும், பேனர்களை வடிவமைத்து தந்த அருள் பணியாளர் கிளாட்வின் அவர்களுக்கும் எமது நன்றிகள். மலர்களால் பீடத்தை அலங்கரித்து அழகுபடுத்திய விடிவெள்ளி இல்லத்தைச் சேர்ந்த புனித அன்னாள் சபை சகோதரிகளுக்கு எம் நன்றிகள். உணவு பொறுப்பாளர்களாக இருந்து அருள் சகோதரர்கள் ஜான் பிரிட்டோ, ஜான் போஸ்கோ, அருள்பணி பால்ராஜ் மற்றும் உடன்பலியாளர்கள், பங்கின் உபதேசியார் திரு ஆனந்த், பீடப்பணியாளர்கள், புகைப்பட கலைஞர்கள் மற்றும் உழைத்த நல் உள்ளங்கள் அனைவருக்கும் எம் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். சிறப்பாக கருவினில் உருவானது முதல் எங்களை பாதுகாத்து
பராமரித்து கடின உழைப்பை கற்றுத்தந்த எங்களின் பாசமிகு பெற்றோர்களுக்கும், அன்பினை அளவின்றி பகிர்ந்த என் உடன்பிறப்புகளுக்கும், உறவினர்களுக்கும், ஆசிரிய பெருமக்களுக்கும், நண்பர்களுக்கும் எம் இதயம் நிறைந்த நன்றிகள். இறை வேண்டலினாலும் ஒன்றிப்பினாலும் தொடர்ந்து எங்களோடு இருந்து எங்களுக்காக செபிக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எம் நன்றிகள். We would like to express our gratitude to everyone who has journeyed with us in our lives. In a special way, we thank all of you who are united with us through your prayers, and all those who are with us online during this ordination celebration in thanking the Lord. உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்வு வளம் பெற எங்களின் வாழ்த்துக்களும் இறை வேண்டல்களும். இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி உரை வழங்கிய புதிய அருள் பணியாளர் பிராங்க்லின் ரெக்ஸ் அவர்களுக்கு நன்றி. நமது பாசமிகு ஆயர் அவர்கள் தம்முடைய ஆசிரையும் வாழ்த்துக்களையும் புதிய அருள் பணியாளர்களுக்கு வழங்கும் வண்ணமாக அவர்களுக்கு பொன்துகில் போற்றி சான்றிதழ்களை வழங்குகின்றார். முதலாவதாக பிராங்க்லின் பீட்டர் ரெக்ஸ். இரண்டாவதாக விஜின் ஆண்டனி ராஜ். மூன்றாவதாக பெர்க்மன்ஸ் கஸ்பராஜ். நான்காவதாக பொன் ரூபன். ஐந்தாவதாக மரியத்தேன் அமிர்தராஜ். ஆறாவதாக ரஃபேல் அலெக்சாண்டர். பொன்னாடை போர்த்தி சான்றிதழ் வழங்கிய ஆயர் அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது தூய வளனார் கல்லூரி கலைமணிகளின் அதிபர் அருள் பணியாளர் லெனர்ட் பெர்னாண்டோ அவர்கள் புதிய அருள் பணியாளர்களுக்கு நினைவு பரிசை வழங்குவார்.
இப்பொழுது ஒரு சிறிய குழும படத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். புதிய அருள் பணியாளர்களோடு இணைந்து மற்ற அருள் பணியாளர்களும் அவர்களோடு இணையுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.